Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்க்க உள்ளது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்க உள்ளோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, அதிக பசி இருந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தலைவலி ஹெட்டேக் வந்துடுது. சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலி வந்துடுது, சாப்பிட்டு முடித்த உடனே ஹெட்டேக் வருது. பொதுவாக நம்ம உடம்புல தசவாயுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த வாயுக்களுடைய தன்மை சரியாக இருக்கணும். அதில் சின்ன வேரியேஷன் ஏற்பட்டாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி ஜீரண மண்டலம், சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அதில் சின்ன வேரியேஷன் ஏற்பட்டாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்டேக் வரக்கூடிய நிலையில் ஏற்படும். இப்போ இதற்கு ஒரு தீர்வாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம அடிக்கடி சொல்வது, காலை சாப்பிடக்கூடிய நேரம், மதியம், இரவு, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 8:30 இருந்து 9 மணிக்குள்ளே காலை உணவு, மதியம் 12:00 1:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, இரவு அதே மாதிரி 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டயத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணிவிட்டு, இப்பொழுது நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். நேர்களே, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றல், அதை ஆளுமை செய்கின்ற உயிர் சக்தி, அந்த சக்தியின் மூலமாகத்தான் நம்ம அந்த உடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்கின்றோம். உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க, உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் மீது நம்பிக்கை வைங்க. நாம் செய்கின்ற ஒவ்வொரு முதிரையும் அந்த உயிர் சக்தியை, இறை சக்தியை, மெய் உணர்வை சரியாக எல்லா இடத்திற்கும் பரவச் செய்து அதில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. முத்திரைகளை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு உடல் ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்யும் பொழுது 2 நிமிடத்திலேயே பலன்கள் கிடைத்துவிடும். கண்களை திறந்து கொள்ளுங்கள், கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ அபான முத்திரை, நடுவிரல், மோதிர விரல், அதனோட மேத்தில் பெருவிரல், மற்ற 2 விரல்கள் தரையை நோக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். இந்த முதிரை செய்யும் பொழுது நம்ம உடலில் தசவாயுக்களும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை மகா சிரசு முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சிருக்காங்க. சுண்டு விரல் தரையணைக்கு வச்சுருக்காங்க. மீதி 2 விரலை கட்டை விரலோடு சேர்த்துக்கிட்டோம். கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிர் ஆற்றல் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் சக்தி சீராக சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க.
கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங்கில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க உயிராற்றல் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க பிராணசக்தி சீராக சமமாக எல்லா செல்களுக்கும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். சாப்பாட்டில் ஏற்கனவே கூறியது போல் அந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடலில் ஜீரண மண்டலம் சமமாக இயங்கும். அந்த அதிக பசி, தலைவலி, தலை சுற்றல் வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.